அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். என் பேர் மாரூப். வயசு 34. நான் மரணத்தின் இறுதி தருவாயிலிருந்து இந்த பிள்ளையோட வாழ்கிறதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன். நான் இப்படி ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்பேன்னு சொல்லி கனவுல கூட எதிர்பார்க்கல. நான் வவுனியா மாவட்டம் செட்டிக்குளம் புதுக்குளம் கிராமத்தில் வசித்து வரேன். நாங்கள் 7 சகோதரங்கள். நான் அவர்களை 7 சகோதரங்களுக்கு மூத்த ஆள் நான் தான். அப்போ அவர்களை கல்யாணம் கட்டி கொடுக்கக்கூடிய பொறுப்பில் நான் இருந்தேன். அப்போ நான் வெளிநாடு போனேன். 20 வயசில் நான் வெளிநாடு போனேன்னா. வெளிநாடு போய் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் உழைச்சிட்டு வந்தேன். நானும் கல்யாணம் முடித்தேன்னு அவர்களையும் கல்யாணம் கட்டி கொடுத்தேன். எனக்கு 2 வயசில் ஒரு பிள்ளை இருக்குது. இப்போ ஒரு 20 நாள் லீவில் வந்தேன்னா லீவ் முடிஞ்சு நாளைக்கு ஃப்ளைட் திரும்ப நான் போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன்னா. அப்படி இருக்கும்போது முதல் நாள் ஊருக்குள்ளே ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று வச்சாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப் வச்சு எனக்கு ரத்தம் செக் பண்ணதில் 2 கிட்னியும் செயலிழந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவசரமாக ஹாஸ்பிட்டலில் போய் சேருங்கன்னு. இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கிட்னி கட்டாயமாக இப்போ உடனடியாக மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும், டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யும்போது ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க 90 லட்சம் பணம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு கிட்னியாவது மாற்ற முடியுமான்ட்டு. அப்போ நாங்கள் அதுக்கு பண வசதி செய்கிறதுக்காக வேண்டி பள்ளிவாசல்ல எல்லாம் பேத்துட்டு கேட்டு ஒரு கொஞ்சம் பணம் சேர்த்தோம். நான் கிழமையில் 2 நாள் இல்லாட்டி 3 நாள் டயாலிஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதில் வந்த பணங்கள் அந்த டயாலிஸ் செய்கிறதுக்கு எனக்கு சரியாக போயிடுது. நாங்கள் பெரிய வசதியான குடும்பங்கள் இல்லை, சும்மா நார்மலாக இருக்கிற ஆக்கள் தான் நாங்கள். எனக்கிட்ட என் கையில் இப்போது ஒரு 10 லட்ச ரூபா காசு இருக்குது. ஒரு 80 லட்ச ரூபா காசு தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது உதவிகள் செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த கிட்னியை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பை செஞ்சு தரணும். நான் இது சம்மந்தமாக நிறைய பேர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு தாங்க. ஆனால் யாரும் அந்த வீடியோ செஞ்சு தரத்துக்கு முன் வரல. நீங்கள் எல்லோரும் மனசு வச்சா நானும் உங்கள் மூலமாக இந்த பிள்ளையோட இந்த பிறநாளை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். நீங்கள் எனக்கு உதவி செய்ய நினச்சா இந்த கணக்கு இலக்கத்தை நான் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறேன். இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு வர வேண்டிய தொகை சேர்ந்ததும் இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக நான் அதோடைய அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தந்து இன்னொரு வீடியோவில் பேசுவேன் உங்களோட. இந்த நோன்பு திறந்தா இஃப்தார் டைமில் எவ்வளோ தண்ணி ஜூஸுகள் குடிப்பீங்க. ஆனால் எனக்கு அப்படி அந்தளவுக்கெல்லாம் குடிக்கலாது. எனக்கு மொத்தமாகவே ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தண்ணி தான் குடிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களால் உதவி செய்ய இயலாட்டிலும் யார் யார் உதவி செய்யக்கூடியவர் இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட இந்த வீடியோ கொண்டு சேர்றதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அதான் எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய உதவியாக இருக்கும். உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய பிரார்த்தனையில் உங்களை சேர்த்து கொண்டிருப்பேன். வருகின்ற நோன்பு பெருநாளை உங்களோட சேர்ந்து நானும் கொண்டாடுவேங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله 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 ما لنا مولى سوى الله كلما نادى